السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابة عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கை பொருந்திய மாதமாகிய இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் சிறப்பான ஜும்மாவுடைய இந்த நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள்கள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த உயரிய நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, புனிதம் மிகுந்த நல்ல மாதங்களை தொடுகிற பொழுதும் நல்ல காலங்களை அடைகிற பொழுதும் நல்ல நேரங்களை சந்திக்கிற பொழுதும் மனதிலே ஒரு வகையான சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உருவாகுகிறது என்றால் அது நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நேசத்தின் அடையாளம் என்பதை அருள் நிறைந்த பெரும் மேதைகள் தெளிவுபடுத்துவார்கள். ஷாயிரில்லாஹ் என்று சொல்கிற அல்லாஹுவினுடைய அடையாள சின்னங்கள், அதை பார்க்கிற பொழுது யாருடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்வும் இறை நினைவும் உருவாகுமோ அவர்கள் உள்ளத்தில் தக்வா இருக்கிறது என்பதின் அடையாளமாக وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ என்று இறைமறை குர்ஆன் சான்று பகரும். அவங்க உள்ளத்துல தக்வா இருக்குது, அதனுடைய அடையாளம். ஒவ்வொன்று அது இருக்கும் பொழுதுதான் அது வெளிக்காட்டும், இல்லைன்னா அது என்ன திறந்தாலும் காட்டாது. மூக்குல சுவாசிக்கிற தன்மை இருக்குந்தாதான் நல்ல வாட வருகிற பொழுது நுகர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் உருவாகும். அதே பிளாக்காய் இருக்குதுன்னு வைங்க, என்ன பெரிய வாட வந்தாலும் மூக்குள்ள ஒண்ணும் தெரியாது, அவன் சுவாசிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படவும் மாட்டான். கெட்ட வாடையா இருந்தா முகத்தை சுளிப்பான். எப்போ அது மூக்குல சுவாசிக்கிற தன்மை இருந்தாதான்.
அது இல்லைன்னா துருவாடைய வந்தா கூட பக்கத்துல அவன் பாட்டுல உட்கார்ந்துருப்பான். பக்கத்துல அடுத்தவன் மூக்க சுளிக்கும் போது என்ன பாம்பான், உனக்கு மூக்குல நாத்து அடிக்கலையான்னு கேட்பான். அப்ப நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதன் தன்மைகள் எப்பொழுது வெளிப்படும்னா செயல்பாட்டில் இருந்தாதான். நல்லோர்களுக்கு நற்சுவாசங்கள் நல்ல காலங்கள் கிடைக்கிற பொழுது அதை சரியாக பயன்படுத்துவதின் மூலமாக அவங்க மனசுல ஒரு ஆனந்தத்தை கொண்டு வருவாங்க, வெளிப்படுத்துவாங்க. பாவங்கள், தீயவைகள், குற்றங்கள் இவைகளை கண்டால் வெறுத்து ஒதுங்குவார்கள். இந்த துருவாடு அடிக்கும் போது மூக்க சுளிக்கிற மாதிரி, அதை விட்டு கொஞ்சம் நகர்ந்திருக்கிற மாதிரி, அந்த வாடை அங்கனுக்குள்ள இருக்குன்னா அதை விட்டு விலகி போற மாதிரி பாவங்களை விட்டு இவங்க விலகி போயிடுவாங்க. அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, உள்ளத்துக்குள்ள தக்குவா இருக்கு. அதன் அடையாளம் அப்படித்தான் வெளிப்படும். இதை யாரும் அவனுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட பாருங்க, பருவம் அடையாத பிள்ளைகளா இருந்தா கூட நல்ல வாடை வந்துச்சுன்னா அவன்கிட்ட சொல்லணுமா, எடுத்து சொல்லணுமா, டேய் நல்ல சுவாசி அழகான வாடை அப்படின்னு சொல்லணுமா? கெட்ட வாடை வந்துருது, அந்த பருவம் அடையாத பிள்ளைகிட்ட போய் சொல்லணுமா? இங்க இருக்காத நாத்தம் அங்கிட்டு போன்னு சொல்லணுமா? அவனே ஓடிடுவான். சில நேரம் அசௌகரியங்கள் அவர்களுக்கு உருவாகிறது, அங்கிருந்து அவங்க விலகுறாங்கல்ல, யாரும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கல. அது வேலை செஞ்சா தானா நடக்கும் எல்லாம். அந்த மாதிரி உள்ளம் சரியா இருந்து தக்குவா இருக்குதுன்னா இந்த அடையாளம் வெளிப்படும்னு சொல்லுவாங்க. அதை யாரும் சொல்லி தான் புரிய வைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. தக்குவா இருந்தால் அது வேலை செய்யும், தக்குவா இல்லைன்னா வேலை செய்யாது. அல்லாஹ் அதான் சொல்லுவான். தக்குவா இருந்தா அந்த பிரச்சனை இல்லப்பா, இல்லைன்னா அவன்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் அது வேலை செய்யாது, அது எடுக்காது. இறைமறை குர்ஆன் மிக தெளிவோடு எடுத்தோதும் இவைகளை எல்லாம். இந்த சங்கை மிகுந்த துல்ஹஜ் மாதத்தை அல்லாஹ் சத்தியமிட்டே சொல்லுவான். வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷிர் வஷ்ஷஃபி வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر. அல்லாஹ் அடையாளப்படுத்துவான். ஃபஜ்ரின் மீது, அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் ஆஷிர் 10 இரவுகளின் மீது சத்தியமாகன்னு சொல்லுவான். இதெல்லாம் இந்த நாளினுடைய மகத்துவங்கள், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய மகத்துவங்கள். வஷ்ஷஃபி வல் வத்ர், ஷஃபன்னா அறிஞர்கள் இப்படி பதிவு செய்வார்கள். லஹாக், அத்தா ரஹிமஹுல்லா போன்ற பெருமக்கள் எல்லாம் சொல்கிற பொழுது அஷருதில் ஹிஜ்ஜா, அந்த 10 நாட்களையும் அந்த இது குறிக்கும் ஷஃப அப்படிங்கிறது. ஒல் வத்ர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயாமு மினா சலாசா, அதற்கு பின்னால ஒரு 3 நாள் மினாவுடைய காலங்கள் வருது இல்லையா, அது பிற 10 அன்னைக்கு ஹாஜிகள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, நேரா முஸ்தலிஃபால காலையில சுபுகு தொழுதுட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. 8ல் ஆரம்பிக்கிற அந்த இது 9 அரஃபாவில் இருந்துட்டு 10ல் மினாவில் போய் இருந்துட்டு முஸ்தலிஃபால 9வது பின்னேரம் 10வது இரவு அங்க தங்கிட்டு அன்னைக்கு சுபுக தொழுகுவாங்க. பிறை 10 அன்னைக்கு எல்லாம் தொழுது முடிச்சுட்டு நேரம் என்ன செய்வாங்கன்னா ஷைத்தானுக்கு கல்லெறியறதுக்கு மினாவுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பிறை 11, பிற 12, பிறை 13 மாலை வரைக்கும் ஐயாமு தஷ்ரீக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாட்கள்ல குர்பானி கொடுக்கிற நாள் இருக்கு இல்லையா, அந்த நாட்கள்ல அந்த 3 நாள் இருக்கு பாருங்க, ஹஜ்ஜோடு அந்த இணைந்த அழகான நாட்கள் இருக்கு பாருங்க, அந்த 3 நாட்கள் வல் வத்ர் அப்படின்னு அல்லாஹு தாலா அதையும் அல்லாஹ் சத்தியம் விட பயன்படுத்தி இருக்கிறான். அப்ப இந்த துல்ஹஜ், அந்த ஹஜ்ஜுடைய அந்த நாட்கள் உட்பதிந்தவைகள் எல்லாத்தையும் கொண்டு ஒரு சத்தியத்தை எல்லாம் கொண்டு வரான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி, அந்த 10 நாள், வல் வத்ர் மீதமுள்ள அந்த 3 நாள் எல்லாத்தையும் அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். அறிவுடையவர்களுக்கு இதுல இந்த சத்தியத்துல ஒரு பாடம் இருக்குங்கிறதையும் அல்லாஹ் பதிவு செய்வதற்காக ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر. அப்ப இதை உள்வாங்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னு சொன்னா தக்வா உடையவங்களா இருப்பாங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது மாமின் ஐயாமின் ஆலமு இந்த அல்லாஹ் இடத்துல ரொம்ப மகத்தான நாட்கள் ஐயாம் நாட்கள்,
ஆலம்னா ரொம்ப மகத்தானதுன்னு அர்த்தம், கொஞ்சம் நெஞ்சும் இல்ல. ஆலம் அதுதான் மகத்தானது, ரொம்ப மகத்தானது அப்படிங்கிறது. அது மாத்திரமல்ல, வலா அஹப்ப இலைஹி, அவனுக்கு ரொம்ப விருப்பமானது, மினல் அமலி ஃபீஹின்ன, இந்த நாட்கள்ல செய்கிற அமல்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ரொம்ப மகத்தானது, ரொம்ப பிரியமானது எது அப்படின்னா இந்த நாட்கள்ல செய்கிற அமல்கள். இது ஹஜ்ஜில் செய்கிற அமல்களையும் குறிக்கும், ஹஜ்ஜுடைய காலத்தில் எங்கெல்லாம் செய்கிற அமலாக இருந்தாலும் சரி அதையும் குறிக்கும். ஏன்னா உண்மையிலேயே பாசமாக இருக்குன்னு சொன்னா, ஒரு தகப்பனார் மீது ஒரு பிள்ளைக்கு பாசம் இருக்குன்னு சொன்னா பக்கத்துல இருந்தா மட்டும் பாசத்தை வெளிப்படுத்த மாட்டாரு, அவர் அங்க போனா கூட டெய்லி தொடர்பு கொண்டுகிட்டு இருப்பார் இல்லையா. போனதோட அஸ்ஸலாமு அலைக்கும் சல்யூட் அடிச்சு அனுப்பிட்டான், அதுக்கப்புறம் அதை பத்தி சிந்திக்கவே இல்லை. திரும்ப வரும்போது ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கேட்டான்னு வைங்க, இவன் பாசக்காரனா? இல்ல இல்ல, இவன் ஏதோ எதிர்பார்த்திருக்கிறான்னு அர்த்தம். இவன் உண்மையான பாசம் வைக்கல. பாசம்னா தொடர்பா இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப ஹஜ்ஜில் செய்கிற அமல்கள் தான் என்று அல்ல, இந்த மனங்களும் அவனை நோக்கியே இயங்கிக் கொண்டிருக்கும். அவங்க இங்கிருந்து அங்க போனாங்கன்னா அந்த கரும்பு நிற கல்ல பாக்குறதுக்காக போனாங்க. வெறும் கருப்பு நிற கல்லு காபா அழகா வடிவமைச்சு கட்டப்பட்டிருக்குது, நல்ல பிரம்மாண்டமா சுத்தி இத்தி எல்லாம் அழகான கற்களால அலங்காரமாக மஸ்ஜிதுல் ஹராம் கட்டப்பட்டிருக்கு. அப்படியே உள்ள போய் நின்றோம்னா ரொம்ப சொகுசா உட்காரலாம், ஏசி 24 hours ஓடிக்கிட்டே இருக்கும். பேசாம போய் அங்க போய் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காரலாம். இதுக்காக போனாங்க ஹாஜிமாரு. அப்படியே கொஞ்சம் ஒரு டூரிஸ்டா சுத்தி பார்த்துட்டு வருவோம், அப்படியே மினாவுக்கு போவோம், அரஃபாவுக்கு போவோம், முஸ்தலிஃபாவுக்கு போவோம். எல்லாரும் மக்கள்லாம் வருவாங்க, பல நேரம் மக்கள் எல்லாம் சந்திக்கலாம், பல்வேறு தரப்பட்ட மக்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அனுபவம் எல்லாம் கிடைக்கும். வாங்க போயிட்டு. அப்படியா போனாங்க ஹஜ்ஜிக்கு? இல்ல இல்ல, அல்லாஹ்வுக்காண்டி தான் போனாங்க. அப்படி போனாதான் ஹஜ்ஜி. ஒரு நாடியவர்னு அர்த்தம். யார நாடினார்? இதெல்லாம் நாடியா போனாரு? இல்ல இல்ல, அல்லாஹ்வை நாடி போயிருக்கிறாங்க. அப்படி யாரு போவாங்களோ அவங்க தான் ஹாஜி. அல்லாஹ் தஆலா இந்த ஆண்டு பயணித்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கு அந்த பாக்கியங்களை நிறைவாக வழங்குவானாக. எல்லாரும் இப்ப அங்க ஹரத்துல குழுமி நிக்கிறாங்க. கடைசி பிளைட் இன்னைக்கு இங்கிருந்து கிளம்புது. நம்ம இந்தியா தமிழகத்துல இருந்து போற அந்த பிளைட் கடைசி பிளைட் இன்னைக்கு ஈவினிங் கிளம்புது. அதோடு இங்க ஹஜ்ஜுக்கு போற அந்த ஹஜ் கமிட்டில இருந்து போறவங்களோட பிளைட் முடிஞ்சது. இதோட தனியார் அதுக்கப்புறம் கொஞ்சம் 1-2 நாள் தள்ளி இருக்கும். அது வரைக்கும் போவாங்க அவங்க. இந்த கடைசி நெக் ஆஃப் த மூவ்மெண்ட் ரொம்ப, அதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ட் விசிட்ல போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு 1 வீக் போற 5 நாள் போறாங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. சரி, ஹைர் ஹஜ்ஜுடைய நாட்கள் 5 நாட்கள் தான். அப்ப சிறப்பாக இங்கிருந்து பயணம் மேற்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு அல்ல, வெறுமனை இது மாத்திரம் பார்த்துட்டு வர்றதுக்கு அல்ல, அவனை நாடி சென்றவர்கள். அவனது இல்லம், அவன் இருக்க சொன்ன இடம், அவன் செய்ய அவன் தூதன் இங்கு வழிகாட்டிய இடம், அதுக்கு தான் அங்க போய் சேர்றாங்களே தவிர வேற ஒண்ணுத்துக்கும் கிடையாது. இப்ப எல்லாரும் தந்தைகளா இருக்கிறீங்க, ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்தையா இருக்கிறீங்க, எல்லாரும் பிள்ளைகளா இருக்கிறோம், ஒவ்வொரு தகப்பமாருக்கு தாய்மாருக்கு பிள்ளையா இருக்கிறோம். ஆனா அந்த தகப்பனை தகப்பனாக பார்க்கிற பொழுதுதான் ஒருவனுக்கு உள்ளத்தில் பாசம் பிறக்கிறது. அதே மாதிரி தன் பிள்ளை என்று பார்க்கிற பொழுதுதான் பாசம் பிறக்குதே தவிர பிள்ளைகளாக பார்க்கிற பொழுதெல்லாம் பாசம் பிறக்காது. அப்படின்னா அடிபட்ட உடனே எல்லாரும் எந்திரிச்சு ஓடணுமே, தான் புள்ள விழுந்துட்டான உடனே பெத்தவன் துடிச்சு ஓடிடுறானே. தன் மீது பாசம் கொண்டவர் ஒருவர் தகப்பன் தாய் என்று இருக்கிற பொழுது ஒரு பிள்ளை அங்கிருந்து துடித்து போகிறது. எதுக்கு? என் தாய், என் தந்தை, என் மகன், என் மகள் என்று வருகிற பொழுதுதான் அங்கு பாசம் பிறக்கிறதே தவிர அங்க சும்மா ஒண்ணுகிட்ட எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க, ஒருத்தன் தடிக்க விழுந்தான், என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்பாங்களே தவிர துடிச்சு ஓடுற ஆள் யாரா இருப்பான் அப்படின்னா தான் பெத்த பிள்ளையா இருந்தான்னா துடிச்சு ஓடிடுவான், அவன் அங்க இருக்க மாட்டான். அப்படி ஒருத்தன் ஓடலைன்னா அவனுக்கு பிறந்த பிள்ளையான்னு சந்தேகமா போயிடுமா. அப்ப என் ரப்பின் இல்லம் என்று வருகிற பொழுதுதான் ஒருவனுக்கு பாசம் பிறக்கும். சும்மா வெறும் கட்டிடத்தை பார்க்கறதுக்கு போவல அங்க ஒண்ணும். நாம் இங்கு இருந்தாலும் நமது மனங்களும் அங்கே லயித்துக் கொண்டிருக்கிறது. பார்த்தீர்களா? யாருடைய மனம்லாம் லயிக்குமோ அவங்க எல்லாம் பாக்கியசாலிகள். அந்த புனிதம் நிறைந்த ஆலயங்களை காண வேண்டுமே என்கின்ற எண்ணம், அல்லாஹ்வின் மீது ஒரு எண்ணம் வருகிற பொழுதுதான் அப்படி ஒரு ஆசை உருவாகும்.
அப்ப இந்த நாளில் எங்கிருந்து செய்தாலும் அல்லாஹ் அவன் கொடுக்கிற அளப்பெரிய பாசம், தன் அடியாரின் மீது கொண்ட பாசத்தின் வெளிப்பாடு இவைகள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது இந்த நாள்ல செய்கிற அமல். அப்படின்னா அவன் என்ன சொல்லி இருக்கணும், ஹஜ்ஜில் செய்யற ஆஜிகளுக்கு மாத்திரம் இதுல எனக்கு ரொம்ப பிரியமா போச்சு, மத்தவங்க அங்க இருந்து செய்யற அமலுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய பாசம்லாம் அல்லாஹ்வுக்கு கிடையாதுன்ற ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கணும். ரப்பு அப்படி பார்க்கவே இல்லை. நம்ம கிட்ட தான் அந்த வேறுபட்ட பார்வை இருக்கு. ரப்பின் பார்வையில் தன் அடியார்கள் தனக்கு நெருக்கமாக தன் இல்லத்தின் ஆலயத்தின் பக்கம் வந்தாலும் சரி, அவர்கள் இல்லத்தில் இருந்தாலும் சரி, இந்த நாள் சங்கையான நாள் அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான்னா எனக்கு ரொம்ப விருப்பமா போச்சுங்கிறான். இவ்வளவு விசாலமா ரப்பு தன் கருணையை பொழியும் பொழுது நாம மாத்திரம் பாகுபாடாக பார்த்தோம்னா எப்படி? நம்ம கிட்ட அந்த பாகுபாடு இருக்குல்ல. அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வந்தோம்னு சொன்னா கொஞ்சம் வேற மாதிரி நடந்துக்கிறோம். நபர்கள் பார்க்கிற பொழுது வித்தியாசமா நடந்துக்கிறோம். தள்ளி போயிட்டோம்னா நம்ம வாயிலே சொல்றோம்ல, அல்லாஹ்வுடைய வீடுன்னு நினைச்சு அமைதியா இருக்கிறான், வெளியில வா பாத்துக்கிறேங்கிறான்ல. அப்ப அங்க அல்லாஹ் இல்லைன்னு அர்த்தமா? நம்ம கிட்ட வேறுபாடு வந்துருது இல்ல. இது அல்லாஹ்வுடைய வீடு, இங்க உங்களை தப்பா பேசக்கூடாது அப்படின்ட்டு வந்தும் பேசுறாங்கன்னு வைங்களேன், அது வேற. பேசாமல இருக்கிறாங்க. இந்த சபையிலேயே எடுத்துக்கிறோம், ஒரு ஆளு கூட நான் பள்ளியில உட்கார்ந்து ஒரு நாள் கூட ஃபசாது பேசலன்னு எல்லாரும் கை வசத்த முடியுமான முடியாது இல்லையா? ஊர்வலாயா கழுவுற இடமா சில இடங்கள்ல பள்ளியுடைய திண்டுகளா தானே மாறி கிடக்கு. ஒருத்தன் ஊர்ல ஒருத்தனை குளிப்பாட்டி சோப் போட்டு அனுப்பிடுவான், அது பள்ளியுடைய திண்ணையா தான் இருக்கும். 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா போதும், அத்தனை பேரையும் கழுவி ஊத்திடுவான். அந்த சீதேவி இருக்கதான் செய்யறாங்க. பெரும்பாலும் நம்ம பாதுகாக்கப்படுறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய வீடு அப்படின்னு அமைதியா இருக்கிறோமா இல்லையா? நம்ம கிட்ட வேறுபாடு இருக்குல்ல. ரப்பு கிட்ட அந்த வேறுபாடு இல்ல பாருங்க. அவன் தனித்துவத்தை காட்டுறான் சில இடங்கள்ல. நீ இங்க அந்த கண்ணியத்தை கொடுத்தான்னு சொன்னா கொஞ்சம் கூடுதலா நான் என்ன செய்யறேன் நன்மை கொடுக்குறேன்னு சொல்லுவான்னு தவிர நன்மையே தரமாட்டேன்னு சொல்ல மாட்டான். கூடுதலா நன்மையை தாரேன்னு சொல்லுவான். என்ன மறந்திருக்கிற இடத்துல போய் என்ன நினைவு கூறுனா அதுக்கு நன்மை கூட அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மஸ்ஜிதுல் ஹரத்துல நீங்க செஞ்சீங்கன்னா, ஏன்னா நீங்க நம்ம இங்க இருக்கிறோம், ஒரு தனி மரியாதை அல்லாஹ் கொடுக்கறான். அதற்காக வேண்டி பொருளாதாரத்தை செலவழிச்சுட்டு அங்க போய் நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான நன்மையை கொடுக்கறான். 1க்கு 1 லட்சம் அப்படிங்கிறான். அந்த ஆலயத்திற்கான தனி மரியாதை அல்லாஹ் விளங்குகிறான். அப்ப இந்த நாளில் செய்கிற அமல்களுக்கு தனி மரியாதை. ஃபஅக்திரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத் தக்பீரி வத் தஹ்மீத். எனவே நீங்க என்ன செய்யுங்க, அதிகமா தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ், அத்தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரி சொல்லுங்க. இந்த நாட்கள்ல அதிகமா அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நாம என்ன பண்ணணும்னா ரசூலுல்லாஹ் அந்த செய்தி சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், இந்த நாட்கள்ல ஒரு நேரம் கூட விட்டுறக்கூடாது. தஸ்பீஹாத்தை ஓதிக்கிட்டே இருக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டே, சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு இருக்கணும். சில பேர் இந்த நாட்கள்ல லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவனுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற உச்சபட்ச அந்த வார்த்தைகளை பொதிந்திருக்கிற அந்த கலிமாவை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் நாவல படர வரக்கூடிய ஒன்று. அரஃபாவுடைய நாள் வருகிறது, சாதாரண நாளா? அந்த நாள் எவ்வளவு புண்ணியமான நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாள்ல பிடிக்கிற நோன்பு இருக்கு பாருங்க, ஸௌமு யௌம அரஃபா, அரஃபாவுடைய நாள்ல நோக்கிற நோன்பு இருக்கு பாருங்க, அது ஹாஜிகள் இல்லாதவர்களுக்கு தான். ஹாஜிகளுக்கு அந்த நாள்ல நோன்பு பிடிக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பெருநாளே. ஹாஜிகளுக்கு அந்த நாள் தான் பெருநாள். அதனால ஹாஜிகள் அந்த நாள்ல நோன்பு வைக்க கூடாது. 2வது அவங்க பலகீனம் அடைஞ்சிருவாங்க. அது அமல் செய்கிற துவா செய்கிற நேரம். நோன்பு வச்சோம்னா நம்ம ஆளுகளுக்கு சில பேருக்கு தூங்குனா தான் நோன்பு மாதிரியே இருக்கும், அதனால அங்க போய் தூங்கிட கூடாது இல்ல. அதனால நோன்பு அரஃபா ஹாஜிகளுக்கு கிடையாது. ஹாஜிகளுக்கு அரஃபா அன்னைக்கு நோன்பு பிடிக்க கூடாது, அவங்க இருப்பாங்க. ஆனா நமக்கு நோன்பு வைக்கிறது மகத்தான ஒரு செயல். யுகஃபிரு அஸ்ஸனத்தல் மாதியா வஸ்ஸனத்தல் காபிலா. கடந்த ஒரு ஆண்டு, வருகிற ஒரு ஆண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 3 ஆண்டுகளாக கூட மாறும் என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. 2 ஆண்டு என்ற பெருமக்கள் கூற்றும் உண்டு. அதிலிருந்து இப்படி, இதிலிருந்து இப்படி எடுத்துக்கிட்ட 2 ஆண்டு இல்ல, இந்த ஆண்டுக்கு முடிஞ்சதுங்க, கடந்த ஒரு ஆண்டு, வருகிற ஆண்டும்பாங்க. அவ்வளவு பெரிய பாக்கியமான, எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி
அந்த ஹாஜிமார்களின் மீது அல்லாஹ் கருணை பார்வை படர வைக்கிற பொழுது அந்த வார்த்தை சொல்வானா, என்னுடைய அடியார்களை பாருங்க எப்படி வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க, இவங்களை தானே படைக்க வேணாம்னு சொன்னியோ, நான் படைக்கணும்னு சொல்லும் போது, மனுஷனை படைக்கணும்னு சொல்லும் போது இவங்களை தானே படைக்க வேணாம்னு சொன்னியோ, அடிச்சுக்கிட்டு ரத்தத்தை ஓட்டுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த பாத்தீங்களா என் அடியார்கள் எங்க இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, எவ்வளவு தியாகம் செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த நபர்கள் எனக்காக வந்திருக்கிறாங்கல்ல, அவனோட பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டேன், அதுக்கு நீங்க எல்லாம் சாட்சியா இருங்க. அந்த அமரர்களை மலக்குகள் எல்லாம் சாட்சியாக்குவான. ஒரு பிள்ளை ஒரு பிரைஸ் வாங்கும் பொழுது, ஒரு மேடையில பாராட்டு வாங்கும் பொழுது, 4 பேர் நல்லதை சொல்லும் பொழுது பெற்றோர்கள் தன் அருகாமையில் உள்ளவங்க சொல்ல மாட்டாங்களா, என் பிள்ளை அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அதுல பெருமை கொள்வாங்களா இல்லையா? ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சி வருமா இல்லையா, என் குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெற்ற தாய்க்கு தகப்பனுக்கு வரத்தானே செய்யும். அதே ஆளு வேற ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு அவன் தப்பு தவறுல மாட்டிக்கிட்டு நிக்காம, இங்க பெற்றோர் யாராச்சும் முகம் திருப்பி பார்த்து அடுத்தவங்க முகத்தை கூட பார்க்க முடியுமா? கீழே குனிஞ்ச தலையை நிமித்த முடியாது. எவ்வளவு பெரிய அசிங்கமா இருக்கும். பெருமக்கள் சொல்றாங்க, பாவம் செய்கிற பொழுது அல்லாஹ் உங்களை பார்த்து திருப்பாமல் முகத்தை திருப்பிக் கொள்கிறாங்க. எப்படி சொல்ல முடியும் அடியான்னு சொல்லி? யாரை காட்டி எதை காட்டி சொல்ல? ஏன் அடியான் பாருங்க அழகா குடிச்சிட்டு இருக்க சொல்ல முடியுமா? ஏன் அடியான் பாருங்க எவ்வளவு அழகா போய் பேசிட்டு இருக்கிறான் பத்தியலா? ஏன் அடியான் எவ்வளவு பெரிய புரட்டு செஞ்சுட்டு இருக்கிறான் பத்தியலா? எவ்வளவு பெரிய மோசடி பண்ணிட்டு இருக்கிறான்? யாரா சொல்ல முடியுமா? அதனால் தவறு செய்கிற பொழுது அல்லாஹ் கோபிக்கிறான், முகத்தை திருப்பிக்கிறான். என் அடியான் சொல்றதுக்கு வெட்கமா இருக்கு. அடியான் என்பதின் அடையாளம் என்ன? வெளிப்படணுமா இல்லையா? இந்த புனிதமான நாள்ல ஏற்படக்கூடிய ஒன்றுதான் குர்பான் வருது. இன்னைக்கு குர்பானது வியாபாரமா போய்கிட்டு ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் போகுது. எல்லாம் கூட்டு குர்பான்னு சொல்லிக்கிட்டு ஆங்காங்கே அது நல்லா கல்லா கட்டுற ஒரு தலமா போயிடுச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி அதை வசூல் வேட்டையில போகக்கூடிய சூழல்கள் மாறுது. சில பேர் அந்த சட்டங்களே தெரியாம ஒவ்வாறு நடத்திக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நடக்குது. குர்பானுங்கிறது தன்னை அல்லாஹ்ட்ட அர்ப்பணிக்கிறது, அதான் அதன் அடையாளம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தினுடைய அந்த அருள் நிறைந்த அந்த அமல் இருக்கு பாருங்க, சாமானிய அடையாளமா அது. 4000 ஆண்டுகள் ஆச்சு, 4000 ஆண்டுகளா போச்சு. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை எடுத்துக்கொண்டார். அன்றிலிருந்து துவங்கிய அந்த அமல் இன்றும் சிதையாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம பால் அடிச்சிடக்கூடாது, வீணாக்கிடக்கூடாது. எல்லாத்தையும் அர்ப்பணிச்சாங்க. சின்ன பிராயத்தில் இருந்து தன்னை முழுமையாக அல்லாஹ்விடத்தில் அர்ப்பணம் செய்தார்கள். அதனாலதான் உயரிய வணக்கமாகிய நிறைவான வணக்கமாகிய ஹஜ் முழுவதும் இப்ராஹிம் நபி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்ததாக சூழ்ந்ததாகவே அமைந்திருக்கிறது. ஒரு மிடர் தண்ணி அங்கே சென்று குடிப்பதும் வணக்கமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அருள் நிறைந்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் காலடியிலிருந்து பிறந்து வந்த ஜம்சம் நீர் அதுவும் கூட அவர்களின் அடையாளமாகவே நிற்கிறது. சுத்துகிற ஓடுகிற தவாப் ஓடுகிற சாயிகள் கூட ஒரு பெண்மணியினுடைய அமல் இங்கே அமலாக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பம் செஞ்ச தியாகம் அவ்வளவு பெரிய குர்பான் ஆயிட்டாங்க. குர்பான்னா அர்ப்பணம் ஆகிறது, அல்லாட்டியே அர்ப்பணம் ஆயிட்டாங்க. அதை விட்டு வெளிவரவே இல்லை கடைசி வரைக்கும். சின்ன வயசுல இருந்து ஏற்பட்ட இதுகள் குடும்பத்தை விட்டுட்டு போறாங்க. விட்டுட்டு போனா கூட கண்டுக்கல. அல்லாஹ் சொல்லிட்டான், முடிஞ்சு போச்சு. ஹஜர் அம்மையார் கேட்ட ஒரே கேள்வி அதுதான், அல்லாஹு அமரக், அல்லாஹு உங்கள்கிட்ட இந்த கட்டளையை போட்டானா எங்களை இந்த வனாந்தரத்துல விட்டுட்டு போக சொல்லி? ஒரு தண்ணி கூட கிடையாது, ஒரு புற்பூண்டு கிடையாது, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, என்ன வகைன்னு ஒண்ணும் தெரியல. இப்படிப்பட்ட இடத்துல எங்களை, அதுவும் தவம் கடந்து கிடந்த பிள்ளைய இப்படி விட்டுட்டு போறீங்கல, அல்லாஹு அமரக், ஒரே கேள்விதான் கேட்டாங்க அந்த தாய். அல்லாஹ் யாவுனாங்க. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மௌனமாக நின்றார்கள், ஆம் என்று. அப்படி என்றால் உங்களை எந்த அல்லாஹ் ஏவினானோ அந்த அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், கிளம்புங்க. நான் அல்லாஹ் சொன்னான்னா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த அர்ப்பணிப்பு இருக்கா? சும்மா ரிலாக்ஸா வெளியில போய் சுத்திட்டு இருக்கிறோம். அப்படியே கொஞ்சம் ஜாலியா இருக்கணும். குடும்பத்தோட போனா உட்காரணும், பேசணும், அவங்களுக்கு நேரம் ஒதுக்கணும், எல்லாம் பண்ணணும். ஓகே, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு அழைப்பொலி வருது. தொழுக நேரம், என்ன தொழுதுட்டு வந்துடுறேன்னு அப்படின்னா
உட்காருங்க பேசாம, இப்பவும் போய்கிட்டு இருந்தா என்று பிடிக்கிற மனைவியா, அல்லாஹுவின் அழைப்பா, செல்லுங்கள் நாங்கள் பத்திரமாக சொல்ற மனைவியா? நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? இந்த சின்ன விஷயத்துக்கே நம்ம அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கறது இல்லையே. ஒட்டுமொத்த குடும்பத்தை விட்டுட்டு போனாகல. அல்லாஹு அமரக்கன்னு கேட்ட ஒற்றை கேள்வி, அல்லாஹியாவுனா நான் போங்க அப்படின்னாங்க. மகனை உன்னை அறுக்கிறதுக்கு நான் கனவுல கண்டேங்கிறாக. கனவுல கண்ட செய்தி இதை தாம் மனைவிட்டு கூட சொல்லல. அறுக்கிறதுக்கு பிள்ளைகிட்ட அனுமதி கேட்டுட்டு போறாக. பிள்ளை எப்படி வளர்த்து வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. என்ன அறுக்க சொல்லி அல்லாஹ் கட்டளையா? பாப்பா சொல்றாங்க, ஆமா, நீ அராஃபில் மனாமி அன்னி அதுபஹு கஃபந்துரு மாதா தராங்கிறாங்க. கனவுல பார்த்த உன்னை அறுக்க சொல்லி அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான். ஒரு தகப்பன் யார் என்று அவர்களுக்கு தெரிந்தது. இவர்கள் அல்லாஹ்வுடைய நபி என்று புரிந்தது. ஒரு நபி காணுகிற கனவு எவ்வளவு மகத்தானது என்பது புரிந்தது. நேரடியாக வந்து சொல்லல, கனவுல கண்ட செய்தியை சொல்றாங்க. இன்னி அராஃபில் மனாமிங்கிறாங்க. மனாமுல நான் பார்த்தேன், நினவுல பார்க்கல, கனவுல பார்த்தேன். அன்னி அதுபஹுக்க உன்னை அறுக்கிற மாதிரி பார்த்தேன். ஃபந்துர் மாதா தரா, உன் ஒப்பீனியன் என்னன்னு கேட்கிறாங்க. உன் ஒப்பீனியன் என்னம்மா, உன் கருத்தை சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபந்துர் மாதா தரா கால், புள்ள பேசுது. எந்த புள்ள? ஃபலம்மா பலக மாஹு ஸஅய்யன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்பதான் கைப்பிடிச்சு நடக்கிற புள்ள, மெச்சூரிட்டி இல்ல, கைப்பிடிச்சு நடக்கிற புள்ள. ஃபலம்மா பலக மாஹு அஸ்ஸஅய்ய, நடக்கிறதுக்கு அவர்களோடு தயாரான பொழுது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ரெடி டு வாக், நடக்கிறதுக்கு தயாராகுது, அவ்வளவுதான். அந்த புள்ள பேசுதுமா, ஒப்பீனியன் என்னன்னு கேட்கிறாங்க. அபிப்பிராயம் சொல்லுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கால், புள்ள பேசுது. யாபதி, பாப்பா, தந்தையே, இஃப் அல் மா துமர், தாய் சொன்ன வார்த்தை இஃப் அல் மா துமர், உங்களுக்கு ஏவப்பட்டுதா செய்யுங்க. ஏன் யோசிக்கிறீங்க? என்கிட்டயும் கேட்கறீங்க, என்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்கறீங்க. என்ன இது கேள்வி? ஒரு சமயம் நான் திமிரிடுவேன் பயமா? பயப்படாதியா, என் கையை வேண்டாம் பின்னாடி கட்டிக்கங்க, நான் கையை முன்னாடி எடுக்கவே மாட்டேன், முகத்தை திருப்பிக்கங்க, பயப்படாதியோ, தைரியமா செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை சரியாக பொறுமையாளனாக பெற்றுக் கொள்வீர்கள். என்னமா குர்பானி இது? இதான குர்பானு? ஒட்டுமொத்த குடும்பத்தையும் குர்பானி ஆகிட்டாங்கல்ல அல்லாஹ்வுக்கு. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் குர்பானி ஆகிட்டாங்க. எப்பவும் சரி, அல்லாஹ் யாருக்கும் அநீதி செய்ய மாட்டான், துரோகம் பண்ண மாட்டான், யாரையும் கடுமையான முறையில வேதனை படுத்த மாட்டான். அறுக்க அவன் தான் சொன்னான், அந்த கட்டளை தான் நிறைவேற்ற போறாங்க. அறுக்கிறதுக்கு என் அடியான் என்ன செய்யறான்னு பார்க்கிறான். எல்லை வரைக்கும் ஒருவனை சோதிப்பான், அந்த எல்லையில் அவன் சாதிக்கிறானா அல்லது சோதிக்கப்பட்டானா என்பது அப்பொழுதுதான் புரியும். கத்தியை கொண்டு வைக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா, ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்களே, கது சத்தக்த ருயா, இந்த கனவை மெய்ப்பிச்சிட்டீங்க, சத்திய ஆள் நிரூபிச்சிட்டீங்க, நீங்க உண்மையான ஆளுன்னு சாதிச்சிட்டீங்க. இப்ப நான் ஒரு குர்பானி தரேன், அதை கொடுங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆள் வாராக, ஒரு சஹாபி, யா ரசூலுல்லாஹ், நான் உங்களுக்கு அர்ப்பணம், நீங்க என்ன சொன்னீங்க அதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறா. என்ன சொன்னாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் செய்வேன். திரும்பவும் கேட்கிறாங்க, என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் செய்வேன். அப்படியா? உகுத்துல் அபாக்கன்னாங்க, உன் வாப்பாவை கொலை செய்யினாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும், ஹதீஸ்ல அப்படியே வருது வார்த்தை. உகுத்துல் அபாக்கன்னாங்க, உன் வாப்பாவை வெட்டிட்டு வா அப்படின்னாங்க. உருட்டுன்னு கிளம்புனாங்க, உருட்டுன்னு போயிட்டாங்க. போனாலே கூடு ஆளுக்கு இங்க வாங்கி வாங்கன்னு கூப்பிட்டு இங்க வாங்க. நபி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, வெட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் செய்ய சொல்ல. நீங்க எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுல இருக்கிறீன்னு பாக்குறதுக்காக வேண்டி, ஒரு சோதனைக்காக வேண்டி தான் அப்படி. அல்லாஹுவும் ரசூலும் அந்த மாதிரி தான் அணுகுவாங்க. அல்லாஹ் தன் அடியாரை, ரசூலுல்லாஹ் உம்மத்துமார்களை அப்படித்தான் அணுகுவார்கள். யாருக்கு எல்லை மீறிய சோதனை எல்லாம் ஒண்ணு கொடுத்துட மாட்டாங்க. நாம தான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு எப்படி வருது எப்படி வருது, அதா இதா ஆச்சா பூச்சான்னு. ஒழுங்கா ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருந்தா அன்னைக்கே வெளியே போய்க்கலாம். நீ பாட்டுல ஒவ்வொரு எக்ஸாம்லயும் வச்சுக்கிட்டு வந்தா எழுதிக்கிட்டே தான் இருக்கணும் காலம் ஃபுல்லா. எப்ப கேட்டாலும் அரியர் இருக்குன்னா என்னங்க அர்த்தம்? ஒரு எக்ஸாம் ஒருபடியே பாஸ் ஆயிட்டா பிரச்சனை இல்லை, வெளியே வந்துடலாம்.
ஒண்ணுக்கு இதுக்கு போறதில்லை, எழுதுறதில்லை, சரியா எழுது பண்றதில்லை, இப்படியே அரியரே வச்சுட்டு இருக்கிறான். எவ்வளவு காலம் தான் படிக்கிறதுன்னு அவன் கேட்கறான்னு வைங்க. நானும் எவ்வளவு காலம் தான் படிக்கிறது, பாஸ் பண்ணி தொலையும், அதோட முடிஞ்சு போச்சே. நீ பாஸ் பண்ணிட்டு அதோட முடிஞ்சு போச்சே, ரிசல்ட் கரெக்டா கிடைச்சிருமே. அதை விட்டு போட்டு நீ அரியரா வச்சுக்கிட்டு இருந்தனா எவ்வளவு காலத்துக்கு படிக்கிறது? எனக்கு டிகிரியே தரமாட்டாங்களான்னா எவன் தருவான் டிகிரி? அந்த மாதிரிதான் நம்மட நிலைமை. காலம் ஃபுல்லா சோதனையாவே இருக்கு, காலம் ஃபுல்லா சோதனையாவே இருக்கு. சோதனையாக இருக்கதான் செய்யும். எல்லா சோதனையும் அரியர் வச்சுக்கிட்டே வர, அப்புறம் எப்படி சோதனை இல்லாம இருக்கும்? ஒன்னையாவது பாஸ் பண்ண, 5 வேளை தொழுகையிலையாவது பாஸ் பண்ணிருக்கிறோமா? நாம்கே வாஸ்து குர்பானி கொடுக்கறதல்ல. எவ்வளோ? 5500 ரூபா. நான் கேட்டுங்க, இவன் குர்பானியும் பார்க்கல, அதையும் பார்க்கல. அந்த குர்பானியாவது சரியா செய்யறான்னா அவன் அந்த இடத்துக்கும் போறதில்ல, வீட்டுக்கு அனுப்பி விட்டுறான், பார்சல் பண்ணி எல்லாம் கரெக்டா போட்டு பிரிச்சு நம்ம அப்படி அனுப்பி விட்டுறான். இவர் வராம தொடாம எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. சாப்பிட மட்டும்தான், வாட் இஸ் திஸ் மீட், இது என்ன மீட், குர்பானியா? அப்பதான் வாயில வைக்கும் போது குர்பானியானே தெரியும். இதுக்கு பேர் குர்பானியா? யதார்த்தமான குர்பானு உங்களையே கொடுக்கிறது. கழுத்துல கத்திய வைக்கணும், அர்ப்பணம் செய்ய வேண்டும். இப்ராஹிம் நபியுடைய அந்த அற்புதமான ஒரு இதை பொதிந்திருக்கக்கூடிய இந்த உன்னதமான நாள்ல நம்ம சரியாக பயன்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கரெக்டாக இந்த அமலை செஞ்சாங்க. எப்படியெல்லாம் அந்த இது நடந்ததுங்கிறது இன்ஷா அல்லாஹ் விரிவான நாட்களில் நாம் பேசுவோம். அந்த நாட்கள்ல குர்பானி நம்ம கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ அதை செய்யுங்க, குர்பானி கொடுங்க. வசதி வாய்ப்பு உள்ளவங்க குர்பானி கொடுக்கலன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம தொழுகை இடத்துக்கு வர வேணாம், எதுக்கு வாரீங்க, இத கூட செய்யலையே, ஃபலா யக்ரபன்ன முஸல்லான்னாங்க. தொழுகை இடத்துக்கு ஏன் வாரிய, வராதிய, போங்க. ஒரு அற்பமான காசை கூட உங்களால கொடுக்க முடியல, அல்லாஹு அக்பர்னு கெட்டி குனிகிறதுக்கு என்ன ஆக்ட் பண்ணவா வாரீங்க? அல்லாஹ்வுடைய முன்னிலையில நடிக்கவா வாரீங்க? ஒரு சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் குர்பானி, ஐயோ நான் கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டுட்டுமேன்னு சொல்லி நேரத்தோட அறுத்து விட்டேன். அவளை வச்சுதான் நமக்கு பாடம், அவங்கள விமர்சிக்க கூடாது, அவங்கள வச்சு நமக்கு பாடமே. அறுத்துட்டேன், எதுக்கு தெரியுமா, கொஞ்சம் முன்னாடியே கறியில சமைச்சு இருந்து சாப்பிடறதுக்கு சரியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தொழுகைக்கு வர முன்னாடியே அறுத்துட்டு வந்துட்டேன்னு. ஐது நுஸ்கக் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். திரும்ப போய் கொடுன்னாங்க, இன்னொன்னு கொடு, அதுக்கு பேர் தான் குர்பானு. நல்லா புரிந்து கொள்ளணும். ஹதீஸ் சட்டத்தை சொல்றது மாத்திரம் அல்ல, படிப்பினையும் பாடத்தையும் சொல்லணும். இந்த ஹதீஸ் ஒரு சட்டத்தை சொல்லுது. என்ன சட்ட அடிப்படையில் பார்த்தா என்ன, தொழுகைக்கு முன்னால கொடுத்தா குர்பானி கிடையாது, தொழுகைக்கு பின்னால கொடுத்தா தான் குர்பான். சட்டம் அப்படி ஒரு சட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு சட்டத்தை சொல்ற ஹதீஸா அப்படின்னா அறிஞர்கள் அக்கு வேற ஆணி வேற பிரிப்பாங்க. வெறும் சட்டத்தை மாத்திரம் சொல்ற ஹதீஸ் இல்லாம படிப்பினையும் பாடத்தையும் அதுக்குள்ள பதிஞ்சு வச்சிருக்கு. அவன் சொல்ற நேரத்துல எல்லா வணக்கத்தையும் செஞ்சாதான் வணக்கம், நீனா இஷ்டத்துக்கு செஞ்சா அதுக்கு பேர் வணக்கம் கிடையாதும்பாங்க. சுபுக தொலை சொல்றான், சுபுடைய நேரத்துல தொழு, அப்பதான் நீ அல்லாவுக்கு வணங்குறன்னு அர்த்தம். எல்லாம் வா இஷ்டத்துக்கு நீ பாட்டுல குடிஞ்சு நிமிர்றன்னு அர்த்தம். லோகார தொலை சொல்றான்னா அந்த நேரத்துல தொழு. இதே மாதிரிதான் ஒவ்வொன்றும். மதிக்க சொன்ன அவங்கள மதி, இணைந்து வாழுனா இணைந்து வாழு. என் மனசு ஒத்துக்கல, அப்படிலாம் முடியாது. இறை கட்டளையும் இறை தூதரின் போதனைகளையும் அவன் சொல்ற பிரகாரம், அந்த நபி சொல்ற பிரகாரம் செய்யாம உன் மனோ இஷ்டத்துக்கு செஞ்சா அதுக்கு பேரு வணக்கம் கிடையாது, அதுக்கு பேரு வணக்கம் கிடையாது. அது நீனா இஷ்டத்துக்கு செய்யறது, அதை வச்சு அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஒரு குர்பானிங்கிற அந்த சட்ட ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டாலே வாழ்வியல் பாடங்கள் எல்லாம் அதற்குள்ளால் தொக்கி நிற்கும். அப்ப குர்பான் ஆக வேண்டும். நாம யாருக்கு குர்பான் ஆகணும்? அல்லாஹ்வுக்கு குர்பான் ஆகிடணும். நிறைய குர்பான் அப்படி யாருக்குப்பா? அல்லாஹ்வுக்கு நான் குர்பான் ஆகிடணும். சாஷ்டாங்கம் செய்து விட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அர்ப்பணமாகி விட வேண்டும். லப்பைக் என்று அங்கே செல்கிறார்கள் என்றால் இதோ நானும் அடிபணிந்தேன் அல்லாஹ்ட்ட கொடுக்கறோம் பாருங்க, அதுதான் குர்பான். காசை அப்படியே தள்ளி விட்டுட்டு ஜிபேல காசு கூட பார்த்தது இல்லை, அதையும் ஜிபேல அனுப்புறோம். அனுப்பிக்கிட்டு அவன் மாட்டையும் பார்க்கல, ஆட்டையும் பார்க்கல, அறுத்தவனையும் பார்க்கல, இறைச்சியும் பார்க்கல, சமைச்சு வந்ததுக்கு அப்புறம் தின்ற டேஸ்ட மட்டும் பார்க்கறான். வாழ்க்கையின் நடைமுறைகளும் அப்படி ஆகிவிட்டது. போகணும், நாம நின்று இருக்கணும், நாம பார்க்கணும், இதெல்லாம் சுன்னத்துகள். தக்பீர் மொழிய வேண்டும். நாம அவையில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லி தக்பீர் மொழிய வேண்டும். இவன் நியத்தை சொல்லி அறுக்கணும். யாருக்கு அறுக்கிறன்னு நியத்தை வைக்கணும்.
இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த இந்த குர்பான் எந்த நோக்கத்திற்காக அமலாக்கப்பட்டதோ அதை செயல் வடிவப்படுத்தக்கூடியதாக இந்த பெருநாளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அழகான ஒரு நல்ல நாட்களை அடைந்திருக்கிறோம். இந்த நாட்களை வீணாக்கிடாம இந்த நாட்கள்ல நமது எல்லா அவயங்களையும் அவனுக்கு குர்பான் ஆக்கி விட வேண்டும். அப்படி செய்யுங்க. நீங்க இப்படி ஒரு ஆட்டை வளர்த்து அதை அப்படி பராமரிச்சு அறுக்கிறது, ஒரு மாட்டை இது பண்ணி அறுக்கிறது, இதோட குர்பான் நிக்காது. நீங்க எப்படி ஒரு ஆட்டை அறுக்கிறதுக்காண்டி வச்சுட்டீங்களோ, மாட்டை அறுக்கிறதுக்காண்டி வச்சுட்டீங்களோ, அதற்கான பங்குக்கு தயாராயிட்டீங்களோ, இப்ப நீங்க உங்களையும் தயார்படுத்திக்கங்கிற அடையாளத்தை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. குர்பானி கொடுக்க நாடிட்டீங்களா? குர்பானி கொடுக்க நாடி ரசூலுல்லாஹ் கேட்கிற, குர்பானி கொடுக்க நாடிட்டீங்களா? சரி, துல்ஹஜ் புற ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சரியா? நகத்தை வெட்டாதையோ முடிய வெட்டாதையோ நாங்க நம்மால அதை கூட விடுறது இல்லை. ஏன்னா எப்பவுமே கிளீன் ஷேவ்ல இருக்கணும், எப்பவுமே பளபளன்னு இருக்கணும். ஒரு ஆபீஸ் அலுவலகத்துல நம்ம இருக்கிற சூழல் அது அவன் போடுற கட்டளையா, நம்ம ஆபீஸர்னா யோசிக்க தேவையில்லை. அவன் அலுவலகத்தில் அவன் அந்த கட்டளையை போட்டு வச்சிருக்கிறான்னு சொன்னா நிர்பந்தத்தின் அடிப்படையில் செயலுடையப்படுத்துவதுங்கிறது அல்ல. ஆனா நான் எப்பவுமே ரொம்ப கிளீன் ஷேவா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவுமே கிளீனா தான் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கிளீனே அல்லாஹ் ஒரு ரசூல் சொல்ற பிரகாரம் நடக்கிறது தான் கிளீனு. இப்பதான் நீ கிளீனான அடியானுமா? அவன் இந்த கிளீனை வச்சு என்ன செய்ய? அவன் சொல்லணுமே நம்மள கிளீனா இருக்கிறான்னு சொல்லி. சரி, இந்த அடையாளத்தையும் ரசூலுல்லாஹ் அப்படி வைக்க சொன்னாங்க. எப்பா நான் சொல்ற பிரகாரம் கேட்கிறேன், குர்பானி ஆகுங்கிறாங்க. என் சொல்லுக்கு குர்பானி ஆகிவிடு. நம்மளும் வெளிப்படுத்தணும், அதை வெளிப்படுத்தணும் நம்ம கிட்ட. அப்ப வெறுமனே அதெல்லாம் வாங்கி வைக்கிறது மாத்திரம் அல்ல. இப்ப நாம முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுக்கணும் தெரியுமா? யா அல்லாஹ், வெறுமனே ஆட்டை குர்பானி, வெறுமனே மாட்டை, வெறுமனே ஒட்டகத்தில் ஒரு பங்கு, இவைகளில் குர்பானி அல்ல. யா அல்லாஹ், நான் என்னை இன்றிலிருந்து குர்பானி கொடுக்க தயாராகிவிட்டேன். நீ எப்பொழுதெல்லாம் எதையெல்லாம் கட்டளை இடுவாயோ அவைகளுக்கெல்லாம் நான் செவிசாய்த்துக் கொள்வேன், இதோ அடிபணிகிறேன் என்று அந்த வார்த்தையை மொழிந்தால் நிச்சயமாக நமக்கு பெரும் பாக்கியங்கள் நிறைவாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உண்மை அடியார்கள், அவனுக்கு குர்பானான அடியார்களாக அல்லாஹு தஆலா நம்மை அடையச் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. எனவே அந்த நாள்ல என்ன அங்க சர்ச்சை வரும், வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு வைக்கலாமாங்கிறதுலாம் வரும். அரஃபாவுடைய நோன்பாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை மாத்திரம் என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குர்பானியுடைய விஷயத்துல சில சட்டங்கள் எடுத்துக்கிட்டா நாம நமக்காண்டி கொடுக்கலாம், பிறருக்காக நம்ம கொடுக்கறதுக்கு ரசூலுல்லாஹ் ரலியல்லாஹு இதை என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சேர்த்து கொடுக்கிறேன்னு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையெல்லாம் இருக்குது. ஆனா நாம் நமக்காக வசதி வாய்ப்புள்ளவர்கள் கொடுப்பதுங்கிறது என்ன? சில சொல்லுவாங்க, குடும்பத்துல நான் ஒரு ஆள் கொடுத்தா போதுமா, மற்றவங்களுக்கு எல்லாம் தேவையில்லையான்னு கேட்பாங்க. மற்றவங்க குடும்பத்துல வசதியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கணும். நீங்க மாத்திரம் தான் வசதின்னா அந்த அறுக்கும் போது யாரெல்லாம் என் சார்பிலையும் அவங்களுக்காகவும் நான் எதை நியத்தை வச்சுக்கிறேன்னு வைக்கிறதுல தவறு இல்லை. ஆனா அவங்க கிட்டையும் செல்வம் இருக்குன்னா அவங்களும் சேர்ந்து அறுக்கணுங்கிறதுல கவனமா இருந்துக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.